இது வந்து டிசம்பர் மாசத்துக்கான ராசி பலன். அதுவும் பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கான பலனா இருக்கு. சந்திரன பொறுத்தளவுக்கு உங்களோட 11ஆம் ராசியிலேருந்து ஆரம்பிச்சு, அடுத்த 11ஆம் 1 மாசம் சுத்தி அடுத்த 11ஆம் ராசிக்கு வரும்போது மாசம் முடியுது. சூரியன் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலயும், 8ஆம் இடத்துலயும் இருக்காரு. அதாவது 15ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் இடத்துலயும், 16ஆம் தேதியிலிருந்து 8ஆம் இடத்துலயும் இருக்காரு. செவ்வாய பொறுத்தளவுக்கு அதே விருச்சிக ராசியிலயும், தனுசு ராசியிலயும் இருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா 8ஆம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசியில மாறுறாரு. புதன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு துலாம் ராசியிலயும், விருச்சிக ராசியிலயும் இருக்காரு. 6ஆம் இடத்துலயும், 7ஆம் இடத்துலயும் இருக்கிறாங்க. 8ஆம் தேதி டிசம்பருக்கு அப்புறம் விருச்சிக ராசியில வராரு. குரு பார்த்தீங்கன்னா, அதிசார குருவா கடகத்துல இருக்கிறவரு 2ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுக்கு சாதகமா இருக்கும். அது டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி நடக்குது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு, அதாவது 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போறாரு. ஸோ இந்த காலகட்டங்கள் சனி பகவான் மீன ராசியில தான் இருக்காரு. எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ராகு பார்த்தீங்கன்னா, கும்ப ராசியிலயும், கேது பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியும் இருக்கிறது. எந்த ஒரு பெருசா மாற்றங்கள் இல்லாம தான் இருக்கு. ஆ இப்போ உங்களோட மனநிலைய பொறுத்தளவுக்கு நெறைய வந்து பதட்டமும், நல்ல ஒரு ஆ ச அ அ நிம்மதியான ஒரு மாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத சில நேரங்கள்ல மட்டும் குழப்பங்கள் ஏற்படலாம். இந்த மாசம் உங்களுக்கு நல்ல ஒரு கலவையான உணர்வுகளும், அனுபவங்களும் வரும். சில நாட்கள் பார்த்தீங்கன்னா நிம்மதியாவும், ஒரு சில நாட்கள் அதாவது சந்திராஷ்டமம், அர்த்தாஷ்டமத்தில மட்டும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலைய பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஒரு அதாவது உங்களோட வேலைகள நேர்மையாகவும், திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். அ எந்த ஒரு விஷயத்துக்காகவும், எந்த ஒரு சூழ்நிலையிலயும் குறுக்க வழியில தேர்ந்தெடுக்காதீங்க. அது உங்களோட வேலைய பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். குறுக்கு வழியில போனீங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனைகள் கிடைக்கும். ஆ அதே நேரங்கள்ல அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வமா இருக்கும். எச்சரிக்கையா உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. வே தொழில் வியாபாரம் செய்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வாரம் ஆரம்பத்தில அதாவது மாத ஆரம்பத்தில நல்ல ஒரு சந்தோஷமும், லாபமும் தரா மாரி தான் இருக்கு. அரசு துறையிலிருந்து ஏதாவது ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. உங்களோட தொழில் சம்பந்தமான வளர்ச்சிக்கு உண்டான முயற்சிகள்ல நல்ல ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகளும் முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்கிற மாதமா தான் இருக்கு. மாணவர்களுக்கு பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு படிக்கக்கூடிய மாதமா இருக்கு. முதல் பாதியில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சுறுசுறுப்பா எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. ஆ அடுத்த பாதியில வந்து கொஞ்சம் சவால்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மனசுல உறுதி தர அளவுக்கு நம்பிக்கையும், முடிவுகளும் வரா மாரி தான் இருக்கு. எத பத்தியும் கவலைப்படாதீங்க. குடும்பத்தில கொஞ்சம் ஒற்றுமை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள்ல உங்களோட பிரச்சனைகளால கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அ அ எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அமைதியாவும், பொறுமையாவும் கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். காதல பொறுத்தளவுக்கு இந்த மாசத்துல கொஞ்சம் காதலோட ஆழத்த, பிணைப்ப உருவாக்குற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஆ வர மாத இறுதிகள்ல பார்த்தீங்கன்னா, அதாவது 2ஆம் பாதிகள்ல பார்த்தீங்கன்னா, காதல்ல திருமணத்துக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அந்த நேரங்கள்ல வீட்ல பேசுறதோ, முடிவெடுக்கிறதோ, திருமணத்துக்கான முடிவு எடுக்கிறது நல்லதா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, பண வருவாய் சீரா தான் இருக்கும். புதிய ஆதாரங்கள், அதாவது புதிய தொழில் விஷயங்கள், அந்த மாரி விஷயங்கள்ல வருவாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிதிநிலை நிதிநிலை கொஞ்சம் உறுதியாகிற மாதிரி இருக்கும். அதாவது சேவிங்ஸ் அதிகமாகும். ஆ நல்ல ஒரு முதலீடு செய்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குடும்பத்தில பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது. ஆ திருமண வாழ்க்கை சுகமாவே போற மாரி தான் இருக்கும். தொணக்கிட்ட அதாவது மொத பாதியில நல்ல ஒரு சந்தோஷமும், மகிழ்ச்சியும் இருக்கிற மாதிரி இருக்கு. 2ஆம் பாதியில உங்களோட பொறுப்புகள் காரணமா தொணக்கிட்ட கொஞ்சம் முரண்பாடுகளும், கொஞ்சம் வாக்குவாதங்களும் ஏற்படுற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள பார்த்து கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில உடல்ல சோர்வு ஏற்படுற மாதிரி இருக்கும். இல்லன்னா ஒரு மாதிரி பதட்டம், கொஞ்சம் குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா மாதத்தோட 2ஆம் பாதியில ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். சாப்பாட்டு விஷயத்தில கவனம், உறக்கம் தேவையா இருக்கு. ஓய்வு தேவையா இருக்கிற மாதிரி இருக்கு. பெற்றோரோட உடல்நிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு. உங்களையும் நீங்க பார்த்துக்கிட்டு பெற்றோரையும் பார்க்க வேண்டிய அவசியம்
அவசியமா இருக்கு. கோபம் அதிகரிக்கிற சூழ்நிலைகள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள பொறுமையா கடந்து வர வேண்டியது அவசியம். உறவுகள்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு குடுத்து போறது நல்லது. உங்களுக்கு நாள், வாரம், மாசம் நல்லா இருக்கணும் அப்டின்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு கொஞ்சம் ஜபங்கள் மந்திரிக்க சொல்றதும், அ அதே நேரங்கள்ல மன அமைதி தரா மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரதும் உங்களுக்கு உதவியா இருக்கும். ஸோ ரிஷப ராசிக்காரங்க யார் இந்த வீடியோவ பார்த்துட்டு இருந்தாலும், உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கும், தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்றது நல்லது.